உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை அவர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஓ, நம்பினோரை மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோர் இயேசு மகராஜா எங்கள் நேசா, இதயத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இதயத்தின் சிகரம். மீண்டும் பாடுங்க. இயேசு மகராஜா எங்கள் நேசா. உடைந்த பாத்திரம் என்று நீரவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீரவரையும் ஒன்றுக்கு உதவாதோர் என்று நீரவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீரவரையும். கையை தட்டி சொல்லுங்க உற்சாகமாக. ஓ, இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் இயேசு என்ற நாமம் சொன்னாலே அறிந்தாலே ஓ கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் அறிந்து உதவிடும் தகப்பன் நீ. கரங்களை தட்டி சொல்லுவோம். இயேசு மகராஜா எங்கள் நேசா, இதயத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா என் காலை மண்காலாய் மாற்றி மதிலை தாண்ட செய்தி என்ன நீ பலப்படுத்தி கட்டி வழியை செவ்வையாக்கினி. என் காலை மண்காலாய் மாற்றி மதிலை தாண்ட செய்தி என்னை நீ பலப்படுத்தி கட்டி வழியை. சொல்லுங்க. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், உம்மையே நம்பியுள்ளோமே. நம்பினவர்களை கைவிட மாட்டார். நல்ல உற்சாகமாக வெட்கப்படாம கையை தட்டி பாடுங்க. ஆபத்து நாட்கள் எல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்து எல்லா கொள்ளை நோய்கள் மத்தியிலே சத்துருக்கள் எனக்கு முன்பா வீழ்ந்திட காண செய்தி. ஆபத்து நாட்கள் எல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்து சத்துருக்கள் எனக்கு முன்பாய் விழுந்திட காண செய்தி. கையை தட்டி சொல்லுங்க. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியா. உம்மையே நம்பியுள்ளோமே செய்யா. உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு
இயேசுவின் முகத்தை பார்க்க வந்திருக்கிறீங்க. வெட்கப்பட்டு போவதில்லை மகளே, மகனே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. பயப்படாதே. ஓ, திருநாமம் அறிந்தவர்கள் கைவிட்டு போவதில்லை. நம்பினோரை அவர் மறப்பதில்லை. தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை அவர் மறப்பதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஹல்லேலூயா. இயேசு மகராஜா எங்கள் நேசா, சிகரம் நீரே. புராபலா தரவா கமரியம் தரதல. இயேசுவே உம்மை. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊழியத்தில் நீங்கள் எங்களோடு கூட இணைந்து ஜெபியுங்கள், தாங்குங்கள். இந்த ஊழியம் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அமையும்படி ஜெபத்தில் காணிக்கையிலே தாங்கும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளிலே பரிசுத்த வேதாகமம் மீகா 2:13, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். என் அன்பு தேவ ஜனமே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில வருகிறதான ஏராளமான தடைகளை பார்த்து நாம் சோர்ந்து போகிறோம். தடை என்பது சொல்லும்பொழுது இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்கிற மாதிரி சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான போராட்டங்கள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், ஆண்டவரோடு கூட நெருங்கக்கூடாதபடி, தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு முதலாவது தடைகளை உண்டு பண்ணுவான் பிசாசு. தடைகளை உண்டு பண்ணி, அதனால ஆண்டவர் சொல்றாரு, தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். எப்ப ஏற்பட்ட பிரச்சனை, போராட்டம் இருந்தாலும் அதை நீக்கி போடுகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அப்ப பாருங்க, ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறதான தடைகளை நீக்கி போடும்படிக்கு அவர் கருசனை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் போது, அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையா இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையில சகல ஆசீர்வாதங்களை பெறக்கூடாதபடி அவர்கள் தடைகளை சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். தடை என்று சொல்லும் போது பார்த்தா, அங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். வாழ்க்கையில முன்னேறி போகக்கூடாதபடி ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள, ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள்ளாகவே, அவர்கள் குறுகிய வட்டத்திற்குள்ளாகவே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் இதை பார்த்து, வேதம் சொல்லுகிறது, ரொம்ப அருமையான அந்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். 3:8 பாருங்க. 7 வாசிக்கிறேன். 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியரும், எவ்வியரும், எபிசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, உபத்திரவம், போராட்டம், நெருக்கடி, பல விதமான காரியங்கள் வந்து அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு முட்டுக்கட்டையாக, தடையாக இருந்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது கர்த்தரோடு கூட நெருங்க கூடாதபடி, கர்த்தரை ஆராதிக்க கூடாதபடி, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்யாதபடிக்கு அவன் முதலாவது தடையை கொண்டு வந்தான். பார்வோனுடைய வேலை என்னன்னா, ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க கூடாதபடிக்கு அவன் தடைகளை உண்டு பண்ணி அடிமைத்தனமாக்கி ஜனங்களை, அங்க வசனம் சொல்லுகிற பாருங்க, எகிப்தில் இருக்கிற ஜனத்தினுடைய உபத்திரத்தையும் பார்க்கவே பார்த்து, ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இருக்கிற கூக்குரல். அப்ப பாருங்க, அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள், பலவிதமான சாபத்தில் இருந்தார்கள். ஒரு மனிதனுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருந்து அவர்கள், இன்றைக்கு கூட நீங்க பார்த்தீங்கன்னா பல தேசங்கள், பல நாடுகள், பல மாநிலங்கள் பார்த்தீங்க சொன்னா,
அடிமைத்தனத்துல கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம தான் பார்க்கிறோமே, நம்ம வாழ்கிற நாடு தேசமே இப்போ அவங்க இஷ்டத்துக்கு போல சாபத்திற்குள்ள கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஜனங்களை வாழ விடாம, ஜனங்களை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இப்போது இருக்கிற சூழ்நிலை பாருங்க. விலைவாசிகள் பயங்கரமா இருக்கு. யுத்தங்கள், கொள்ளை நோய்கள், பலவிதமான காரியங்கள் வந்து வாழ்க்கையில முன்னேறி போக கூடாதபடி இருக்கிற அநேக தடைகளை நாம் வாழ்க்கையில நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவ ஜனமே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல நன்றாக கவனிங்க. எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் நம்மை குறித்து அக்கறை உள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதையும் ஒரு நாளும் மறந்து போகாதீங்க. ஏன்னா அவருக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டு பாருங்க, தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக கடந்து போகிறார். விசுவாசிக்கணும். நான் ஆராதிக்கிற தேவன், நான் சேவிக்கிறவர் எல்லா தடைகளை மாற்றி போடுவார், எல்லா பிரச்சனைகளை மாற்றுவார். மனுஷனை நம்புறோம், எதையும் நம்பி நம்ம சார்ந்து இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வைக்கிறோமா? க்ளோரி. இப்போ பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை, அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் மோசேயை தேர்ந்தெடுத்தார். மோசேயை தேர்ந்தெடுத்து ஆண்டவர் பாருங்க, இப்போது இஸ்ரவேல் புத்திரர் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலை கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். என் அன்பு தேவ ஜனமே, நன்றாக கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில முதல் தடைகளை மாற்றுவதற்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாருன்னா, ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு, ஆராதனை செய்வதற்கு. அப்ப பாருங்க, நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது, ஆராதிக்கும் போது தடைகளை அவர் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இப்ப பாருங்க, அவங்களுக்கு எத்தனையோ தடைகள் வரிசையா வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு தடைகளை பார்க்கும்போது வாழ்க்கையில முன்னேறக்கூடாதபடிக்கு, ஆராதனை செய்யக்கூடாதபடிக்கு முதலாவது தடை பண்றான் பார்வோன். ஆனா பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னா முதலாவது ஆண்டவரோடு கூட நெருங்குகிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, எத்தனையோ காரியங்கள் அந்த ஆராதனைக்கு அவன் தடையா எழுமிருந்தனால தேசத்துல பயங்கரமான கொடூரமான பலவிதமான வாதைகள் வந்தது அந்த நாட்கள்ல. அல்லேலூயா. வேதத்துல பாத்தீங்கன்னா 10 வாதைகள் வந்தது. ஒவ்வொரு வாதைகளை அனுப்பி ஏன் அவன் ஆராதிக்க விடல? தேசத்துல ஏன் குழப்பங்கள் வருகிறது? ஏன் கொள்ளை நோய்? அறிந்து கொள்ள வேண்டும். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்காததுனால பலவிதமான சாபங்கள் தேசத்துல மாறி 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 வந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ ஜனமே, சீக்கிரத்துல முழு விடுதலை கர்த்தர் தேசத்துல, பட்டணத்துல கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். ஏன் சொன்னா, தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர் நம் நடுவே இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அங்க ஒவ்வொரு வாதைகள், அவங்க பாருங்க ஒவ்வொரு வாதைகளை சந்திக்கிறாங்க. அந்த வாதைகளை ஏன்னா பார்வோனுடைய கடின இருதயத்தின் நிமித்தம் பாருங்க ஒவ்வொரு வாதைகளை கர்த்தர் அனுப்பி, அங்க பாருங்க நதியில் உள்ள தண்ணீரெல்லாம் ரத்தமாய் மாறிற்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா தவளைகளாலே வாதிக்கிறார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து பார்த்தீங்க சொன்னா பேன்களால வாதிக்கிறார். மகா கொடியதான கொள்ளை நோய் வந்திருக்கிறது. எப்போ? அப்பவே வந்திருக்கு பாருங்க. அடுத்தது எரிபந்தமான கொப்புளங்கள் வந்தது. இதை தொடர்ச்சியாக பார்க்கும்போது கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். 8வது வாத வெட்டுக்கிளிகளினால. 9வது காரீரல் உண்டாயிற்று. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், காரீரல். அடுத்தது பார்த்தீங்க சொன்னா எல்லா தலையீற்றுகளை கர்த்தர் அழித்து போட்டார். காரணம் நல்லா கவனிக்கணும். தேவனை ஆராதிக்காம தடை செய்தான் பாத்தீங்களா? தேவ சமூகத்துல ஜனங்களை சேர விடாம கண்ட்ரோல் பண்ணி அடக்கி அப்படி வச்சதுனால அன்னைக்கு அப்படி நடந்தது. இன்றைக்கு இந்த நாட்களில தேசத்துல சாபங்கள், பலவிதமான கொள்ளை நோய்கள் வருவதற்கு காரணம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தையே படைத்த ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது
அல்லேலூயா, தேசத்திலே சாபங்கள் வருகிறது. தேவன் சாபத்தை உண்டு பண்ணுகிறவல்ல, சாபத்தை கொடுக்க வரல, மனிதனை விடுவிக்கவும் மீட்கவும் ரட்சிக்கவுமே இந்த பூமியில வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இதை அறியாமல் தெரியாமல் அவருக்கு விரோதமாக செயல்படுகிறதுனால பிசாசு அட்டாக் பண்றான். அவன் என்ன பண்றான், ஜனங்களை நான் சும்மா விட மாட்டேன், ஒரு ஜன கூட்டத்தை நரகத்துக்கு கொண்டு போவேன்னு சொல்லிட்டு அவன் போராடிட்டு இருக்கிறான். உண்மையான கடவுளை நோக்கி பார்க்க கூடாதபடி கண்களை குருடாக்குறான். அதுதான் வேதம் சொல்லுகிறது, தேவ சமூகத்துல கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவ சமூகத்துல இன்றைக்கு நெருங்க கூடாதபடிக்கு பலவிதமான காரியங்களை பிசாசு என்ன பண்றான், பிஸியான உலகத்துல கொண்டு போயிடறான் நம்மள. பிஸி பிரதர் ஜெபம் பண்ணீங்களா, பிரதர் சபைக்கு போனீங்களா, கொரோனா பிரதர்னுவாங்க இப்போ கூட. அதுக்கப்புறம் ஒமேகரான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க இப்போ, அல்லேலூயா ரஷ்யா உக்ரைன் சொல்லுவாங்க. இப்போ யுத்தம், அங்க யுத்தம் நடந்தா இவங்களுக்கு ஆராதனை ஜெபம். நல்லா கவனிங்க, இப்போதான் அதிகமா ஜெபிக்கணும், இப்போதான் பரிசுத்தமா வாழணும், இப்போதுதான் ஆண்டவரோடு நெருங்க வேண்டும். பல நெருக்கடிகள் போராட்டங்கள் வரும்போதெல்லாம் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். 46ஆம் சங்கீதத்துல 10ஆம் வசனம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. பிரதர் சிஸ்டர், இந்த கடினமான சூழ்நிலையில, நெருக்கடியான வேலையில நீங்கள் கர்த்தரோடு கூட நெருக்கம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். ஒரே வேலை, ஒரே பிசினஸ், ஒரே காரியம் அப்படியே உலகத்துக்குள்ளே ஓடிட்டு இருக்க கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் ஒடுக்கி ஒரு இடத்துல அப்படியே அவங்க என்ன பண்ண, ஆளோட்டிகளாக இப்படியே தான் அவங்க இருந்தாங்க. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். கர்த்தர் பார்த்தார், அவருடைய அடிமைத்தனத்தை பார்த்தார், அவருடைய வேதனை, அவருடைய துக்கங்களை பார்த்தார். உடனே அவர்களை மீட்கும்படியாக மோசேயை தேர்ந்தெடுத்து ஜனங்களை ஆராதிக்க விடு என்று சொல்லி அவர்களை போய் விடுவித்து கொண்டு வந்து, நிறைய இடைப்பட்ட நேரங்களில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. தலைச்சம் பிள்ளைங்கெல்லாம் கொன்றுபடும் சொன்ன உடனே அப்போதான் பார்வோன் பயந்து ஜனங்களை என்ன பண்ணிட்டான், ஆண்டவரை தொழுது கொள்ள விட்டுட்டான் எல்லாரையும். இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை நல்லா கவனிக்கணும். கர்த்தரை ஆராதிக்க கூடாதபடி கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறதுனால தேசத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, விடுதலை இல்லை. சந்தோஷமா இருக்க வேண்டியவெல்லாம் இன்னைக்கு வேதனை துக்கத்தோடு இருக்கிறார்கள். இப்போ பாருங்க, விலைவாசிகள்லாம் உயர்ந்துருச்சு, பயங்கரமான கொடூரமான காலம். இந்த நாட்களில எல்லாரும் யாரா இருந்தாலும் சரி, இந்த பூமியில இருக்கிற பணக்காரர்களா இருக்கலாம், பெரிய பெரிய பதவியில் இருக்கலாம், யாரா இருக்கட்டும், இந்த பூமியில பிறந்த எல்லாரும் மனிதர்கள் அல்லேலூயா கடவுளை நோக்கி, கர்த்தரை நோக்கி, வானத்தை பூமியை உண்டாக்கின கடவுளை நோக்கி, ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நமக்கு இரக்கம் உண்டாகும், தயவு உண்டாகும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு, பாவத்தெல்லாம் விட்டு வெறுத்து தேவ சமூகத்தில் திரும்பினால் நான் தேசத்துல சேமத்தை தருவேன்னு சொல்றார். இல்ல நான் பாவம் செய்வேன், திருடுவேன், கொள்ளடிப்பேன், வஞ்சிப்பேன், எல்லாத்தையும் செய்வேன், ஆனா தேசம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஒரு நாள் நடக்காது. மனம் திரும்ப வேண்டும், தடைகள் மாற வேண்டும், தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் விட வேண்டிய காரியங்களாம் விட்டு வரும்போது கர்த்தர் அல்லேலூயா தடைகளை நீக்கி போட வல்லவராயிருக்கிறார். நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை எங்கேயோ லாக்காய் நிற்கிறது, எங்கேயோ லாக்காய் நிற்கிறது. ஒருவேளை ஆவிக்குரியவளா இருந்து சொன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளா இருந்தால் நன்றாக கவனிங்க. பின்மாற்றத்தில் இருந்தீங்கன்னா தேவ சமூகத்துல போய் நாடுங்க, ஆண்டோடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை ஆராதிங்க. இந்த சபைகளில் நடக்கிறதா ஜெபங்கள் எதுவும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் போனா போதும், அது கூட இப்போ நிறைய பேருக்கு ஆன்லைன்ல தான், அதுவே போதுன்ற மாதிரி நினைக்கிறீங்க. நல்லா கவனிக்கணும். ஆலயத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. சபையில கர்த்தர் நியாயத்திற்கு வரப்போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்ல சாதகமான நேரங்களை, காலங்களை தரும்போது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தடைகளை நீக்கி போடுவார். எல்லா தடைகளை நீக்கி போட அவர் வல்லவராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பொழுது ஆராதிக்க போக விடும்போது அவர்கள் மலையிலே போய் ஆராதிக்கும்படி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர்கள் செய்தார்கள். ஆராதிக்க வாழ்க்கையில் வருகிறதான எல்லா தடைகள் கர்த்தர் மாற்றி போட அவர் வல்லவராயிருந்தார். நீங்க வரிசையா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எத்தனையோ தடைகள். அல்லேலூயா. சிவந்த சமுத்திரம் ஒரு தடையா இருந்தது, மாறா ஒரு கசப்பான தண்ணீர் தடையா இருந்தது,
அல்லேலூயா. 40 வருடம் அவர்கள் எத்தனையோ தடைகள் வந்தாலும் கூட ஆனா அற்புதமா ஆண்டவர் நடத்தினார். இந்த கொள்ளை நோயில் மத்தியில, உலக தேசங்களிலே யுத்தங்கள் மத்தியில, பல விலைவாசிகள் உயர்ந்து கொண்டிருக்கிற பல சூழ்நிலை நெருக்கடி நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் அற்புதமாய் நடத்தினார். அதே ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர்களுடைய பாதரட்சங்கள் கூட பழமையாய் போகவில்லையா. அல்லேலூயா. பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம் அற்புதமாய் நடத்தினார். வனாந்தரத்தில் மன்னாவை கர்த்தர் பொழிய பண்ணினார். என்ன ஆச்சரியம், கொஞ்சம் யோசித்து பாருங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்க வாழ்க்கை ஒரு வனாந்தரமா, எதிரெடுத்தாலும் தடையா இருக்கிறதா? சோர்ந்து போகாதீங்க. உன்னோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர். உனக்கு முன்பதாக போகிறவர், தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர் இருக்கிறார். ஆனா ஒண்ணு நல்லா செய்யணும். அல்லேலூயா. உன் ஜெபத்திற்கும் தேவனை ஆராதனை செய்வதற்கும் எல்லாம் தடை இருக்கிறத கண்டுபிடித்து அந்த தடைகளை நீங்க நீக்கி போடணும். சில காரியங்களை நீங்க செய்யணும், பல காரியங்களை கர்த்தர் செய்வார். லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது அல்லேலூயா, மார்த்தாலும் மரியாளும் கண்ணீரோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பிக்கிறார்கள். ஆண்டவரே, என்னுடைய சகோதரன் மரித்து விட்டான். நீர் மாத்திரம் இருந்திருந்தால் இந்த சம்பவம் நடந்திருக்காது. ஆனாலும் பாருங்க, கர்த்தர் விசாரிக்கிறவர், கரிசனை உள்ளவர், தயவு உள்ளவர், அன்புள்ளவர். அவங்க நினைச்சிட்டாங்க சகோதரனை இழந்துட்டோம், அவ்வளவுதான், அப்படிதான். இனி வாழ்நாளெல்லாம் துக்கம் என்று சொல்லி அவர்கள் வேதனையோடு தான், நீங்க இல்லாம போயிட்டீங்களே. அவங்களே ஒரு சொல்யூஷன் வந்துட்டாங்க. என்ன சொல்யூஷன்? துக்கம். இனி எனக்கு துக்கம் தான் எங்களுக்கு. இதுல இருந்து விடிவு காலமே இல்லை. ஆனா ஆண்டவர் அதுல இருந்து ஒரு விடிவு காலம் கொடுத்தார். அதுல இருந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கிறார். என்ன? ஒரு நல்ல தீர்வு வருகிறது. என்ன தீர்வு? அல்லேலூயா. லாசரு வைத்த இடத்திற்கு என்னை கொண்டு போங்கள் என்று சொல்லி, எங்கே வைத்தீர்கள் என்று கொண்டு போய், அங்கே ஆண்டவர் அங்கே போய் 4 நாட்கள் ஆகி நாற்றம் எடுத்தாலும் ஆண்டவர் முதல் நமக்கு ஒரு வேலை சொல்றார். அந்த கல்லை புரட்டுங்கன்றார். ஏன் கல்லை அவரே புரட்ட இருக்கணுமே? கல்லை புரட்டுறது ரொம்ப சிம்பிள் மேட்டர் தான். நமக்கு அந்த வேலையை கொடுத்திருக்கிறாரு. இந்த சின்ன சின்ன காரியம் விசுவாசத்துல நீங்க செயல்படுங்க, ஆராதனைங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை துதிங்க, கர்த்தருடைய சமூகத்துல உபவாசம் பண்ணுங்க, கர்த்தரை சார்ந்துருங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க, விசுவாசம் வைங்க. அல்லேலூயா. தேவையில்லாத காரியங்களை அகற்றி போடுங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றி போட்டா கர்த்தர் வந்து வாசம் பண்ணுவார். பாருங்க, அங்க கல்லை புரட்டி போடும்பொழுது கர்த்தர் வந்து பாருங்க, அல்லேலூயா, லாசருவே எழுந்து வா என்று சொல்லி உயிரோடு எழுப்பினார். என் அன்பு தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமா, அதிசயம் நடக்கணுமா, தடைகள் மாறணுமா? அல்லேலூயா. தேவையில்லாத காரியங்களை எடுத்து போடுங்க. நீங்களாகவே ஒரு தடை இருக்குது. அந்த அந்த உங்களை அறியாமலே சில தடைகள். ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் காலையில் எழுந்து ஜெபிக்க கூடாதபடி தடைகளை போடுவான். அப்பதான் தலைவலி கொடுப்பான், வயிற்று வலி கொடுப்பான், பிரச்சனைகளை கொடுப்பான். இரவெல்லாம் தூங்கி இருக்க மாட்டேங்க, கரண்ட் இருக்காது, அது இருக்காது, இது இருக்க, கொசு பிரச்சனை, கொரோனா பிரச்சனை, ஏதோ காரணம்லாம் சொல்லலாம். எதுவா இருக்கட்டும், ஜபங்களுக்கும் ஆராதனைகளுக்கும் துதிகளுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கு போவதும் வருகிற தடைகளை நீங்க முதலாவது நீக்கி போட்டு கர்த்தரை தேடி பாருங்க. தேவரே, நீர் செய்ய நினைத்தது ஒரு போதும் தடைப்படாது. யோபு 42:2 வாசிக்கிறோம். என் அன்பு தேவ ஜனமே, கண்களை மூடுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எப்பேற்பட்ட தடைகளை சந்தித்தாலும் தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர் உங்கள் நடுவே இருக்கிறார், உங்கள் முன்னே போய் கொண்டிருக்கிறார். ஏன் சொன்னால் அவர் தடைகளை நீக்கி போடுகிற வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ராஜா, ஒரு மினிஸ்டர் வராங்கன்னு சொன்னா பல ஆர்மி முன்னாடி போகிறது, கேப்டன் எல்லாம் போறாங்க. ஏன்? வழிகளை செவைப்படுத்த. என் அன்பு தேவ ஜனமே, வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய ஆர்மி யார் தெரியுமா? சர்வ வல்லமுள்ள தேவன், ஆல்மைட்டி காட். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க நினைக்கிறீங்க இது நடக்குமா, அது இல்ல. மனுஷனே அந்த ஆர்மி எல்லாம் கொடுத்து ஒரு மினிஸ்டருக்கு நடத்தி போக முடியும்னு சொன்னால், உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக போய் எல்லா கோணலானங்களையும் செவையாய் மாற்றி தடைகளை நீக்கி போட்டு, அல்லேலூயா, உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், உங்களுக்கு வர வேண்டிய சுகம், உங்களுக்கு வர வேண்டிய சுகம், உங்களுக்கு வர வேண்டிய அல்லேலூயா கேஸ்ல இருந்து வெற்றி, எல்லா தடைகளை நீக்கி போட்டு கர்த்தருடைய வல்லமை இப்போது செயல்படுகிறது.
எல்லா சாபக்கட்டைகள் உடைக்கப்படுவதாக. திருமணம் ஆகாமல் இருக்கிற ஒரு தடை, குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு தடை, வேலை கிடைக்காத ஒரு தடை, எதுவா இருக்கட்டும், ஆனா தேவ சமூகத்துல போய் ஜெபம் பண்ணுங்க, தேவ சமூகத்துல போய் காத்துருங்க. கர்த்தர் சொல்லுவார், வார்த்தைகளை சொல்லுவார். சிவந்த சமுத்திரம் தடையா இருந்தது. ஜனங்கள்லாம் முறுமுறுத்தாங்க, மாறாவை பார்த்து முறுமுறுத்தாங்க. எங்களை சாகடிக்கவா கொண்டு வந்தெல்லாம் மோசையை முறுமுறுத்தான். மோசே தேவ சமூகத்துல போய் காத்திருந்தான், தேவ ஆலோசனை கேட்டான். நீ போ, ஒரு கோலை போடு, கோலை நீட்டு, இதை செய், அதை செய் என்று ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். அதை கேட்ட மாத்திரத்தில் அதை செய்த போது மாறாவை கர்த்தர் மதுரமாய் மாற்றினார். சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளந்தது. எல்லா தடைகள் மத்தியில கர்த்தர் கூட இருந்து நடத்தினார். என் அன்பு தேவ ஜனமே, நீ கர்த்தரை நோக்கிப்பார், கர்த்தருடைய சமூகத்துல காத்திரு. உனக்கு வருகிறதான தடைகளை கர்த்தர் நீக்கி போடுவார். தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவர் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை நீக்கி போடுவீராக. திருமண தடைகள், வேலை தடைகள், குழந்தை பாக்கியம் தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை இறங்கி கிரியை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கா யாவையும் செய்து முடிப்பார், சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை விடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. சொன்னதை செய்யும் வரை நீர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்யும்